அன்புள்ள ஏசப்பா, நேரத்துக்காக நன்றி. இந்த காலை நேரத்துக்காக கூட கூட இருந்ததுக்காக நன்றி ஏசப்பா. ஏசப்பா, எல்லாரையும் ஆசைங்க. ஜனங்கள் மக்கள் நிறையா வரணும் ஏசப்பா, உதவி செய்யுங்க. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையை நீங்கள் ஆசீர்வதிச்சுட்டாங்க. இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையை ஆசீர்வதிச்சுட்டாங்க. சென்ற வாரம் எல்லாம் எங்களை காப்பாற்றினதுக்காக நன்றி. சென்ற வாரம் நாள் பூரா காப்பாற்றினதுக்கு நன்றி ஏசப்பா, உதவி செய்யுங்க. இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். வெரி குட். வைக்கிறது உட்காந்து பாடலாம், சேர்ந்து பாடலாம், சரியா? அது உட்காந்து உன் தம்பிக்கு ஒரு சேர் போட்டிருக்காங்க. அழகி இங்கே உட்காந்துக்கோங்க, சேர்ந்து பாடலாம். Check. 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 துதி கீதங்களால் புகழ்வே உந்தன் நாம மகத்துவங்களை. துதி கீதங்களால் புகழ்வே உந்தன் நாம மகத்துவங்களை. இயேசுவே ரட்சகா, உந்தன் நாமம் எந்த நாளுதல். இயேசுவே ரட்சகா, உந்தன் நாமம் எந்த நாளுதல். எழுதி பாருங்க. துதி கீதங்களால் புகழ்வே உந்தன் நாம மகத்துவங்களை. துதி கீதங்களால் புகழ்வே உந்தன் நாம மகத்துவங்களை. தினந்தோறும் தானங்களா நிறைத்திடுமே எங்களை நீ. தினந்தோறும் தானங்களா நிறைத்திடுமே எங்களை நீ. திருவுள்ளம் அன்போம் எம்மை மாற்றிடவே, திருவுள்ளம் அன்போம் எம்மை மாற்றிடவே. கனிவோடடியார்களை காருண்யத்தால், கனிவோடடியார்களை காருண்யத்தால். துதி கீதங்களால் புகழ்வே உந்தன் நாம மகத்துவங்களை. துதி கீதங்களால் புகழ்வே உந்தன் நாம மகத்துவங்களை. வாழ்க்கையிலே அனுகூலங்கள் மாறும்போது, அதை மோதும் இவ்வாழ்க்கையிலே அனுகூலங்கள் மாறும்போது. வழிகாட்டிடுமே துணை செய்திடுமே, வழிகாட்டிடுமே துணை செய்திடுமே. கனிவோடடியார்களை காருண்யத்தால், கனிவோடடியார்களை காருண்யத்தால். துதி கீதங்களால் புகழ்வே உந்தன் நாம மகத்துவங்களை. துதி கீதங்களால் புகழ்வே உந்தன் நாம மகத்துவங்களை. இயேசுவே ரட்சகா, உந்தன் நாமம் எந்த நாளுதல். இயேசுவே ரட்சகா, உந்தன் நாமம் எந்த நாளுதல்.
என்றோ, நான் உந்தன் பிள்ளை என்றோ. எல்லாம் சேர்ந்து பாடலாம். அப்பாவும் நீரே, அம்மாவும் நீரே, அப்பாவும் நீரே, அம்மாவும் நீரே, நான் உந்தன் பிள்ளை என்றோ, நான் உந்தன் பிள்ளை என்றோ. இயேசு அப்பா, நான் உம்மை பார்க்கிறேன், என் அன்பே நான் உம்மை துதிக்கிறேன். அப்பா, நான் உம்மை பார்க்கிறேன். நல்ல மேய்ப்பன் நீர்தானே, நல்ல மேய்ப்பன் நீர்தானே, உந்தன் மேல் தாகம் கொண்டேன், உந்தன் மேல் தாகம் கொண்டேன். இயேசு அப்பா, நான் உம்மை பார்க்கிறேன், அன்பே நான் உம்மை துதிக்கிறேன். அப்பா, நான் உம்மை பார்க்கிறேன். பல தருணங்கள்ல நம்ம வாழ்க்கையில கவனிங்க, 2 பிள்ளைங்க, நம்ம பல தருணங்கள்ல ஆண்டவர் சமூகத்துல கேட்கிறோம், ஏசப்பா எங்களுக்கு இதை தாங்க தாங்கன்னு கேட்கிறோம். ஏசப்பா நமக்கு தராங்க. நம்ம இது எந்த அளவுக்கு காத்து நடக்கணும் என்பது தான் இன்னும் நம்ம பெற்றுக்கொள்வதற்கு தகுதியுள்ள மனுஷனாய் நம்மை மாற்றுகிறது. இல்லை சொல்லலாம், மனம் நிறைஞ்சு சொல்லலாமா? கை இப்படி வச்சுக்கோங்க, நம்ம கை இப்படி வச்சுக்கோங்க, நல்லா உட்காந்து, நல்லா உட்காந்து, நல்லா உட்காந்துக்கோங்க. அதை அப்புறம் பார்க்கலாம், அது அங்கேயே இருக்கும். கை இப்படி வச்சுக்கோங்க, கண் மூடிக்கோங்க. ஏசப்பாட்ட கேட்கலாம், ஏசப்பா நன்றி. ஜோஷ்மா ஆரம்பிங்க. ஏசப்பா நன்றி, ஏசப்பா நன்றி சொல்லுங்க. ஏசப்பா நன்றி, இந்த புதிய நாளுக்காக நன்றி, இந்த புதிய மாதத்துக்காக நன்றி, இந்த புது கிருபைகளுக்காக நன்றி. அப்பா பாருங்க, நீ சொல்லுங்க. புது கிருபைகளுக்காக நன்றி, நல்ல ஞானம் தந்தீங்களே நன்றி, அறிவு தந்தீங்களே நன்றி, படிப்பு தந்தீங்களே நன்றி, கிருபை தந்தீங்களே நன்றி. தண்ணி வேணுமா? பாரு, சின்ன கண்கள் மூடி, சின்ன கைகள் கூப்பி, ஏசப்பாவை நோக்கி சின்ன ஜெபம் செய்வோம். சின்ன கண்கள் மூடி, சின்ன கைகள் கூப்பி, ஏசப்பாவை நோக்கி சின்ன ஜெபம் செய்வோம். நல்ல ஞானம் தாரும், நல்ல உடை தாரும், நல்ல உணவு தாரும், நல்ல ஞானம் தாரும், நல்ல உணவு தாரும், நல்ல உடை தாரும். இந்த பாட்டு நம்ம எங்க போனோம், சின்ன பிள்ளைங்க இருக்கிற இடத்துல சொல்லி தர வழக்கம். சின்ன பிள்ளைங்களுடைய ஜெபம் ஏசப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப ரொம்ப பிடிக்கும். யூஆர் வெரி ஸ்பெஷல் அன்றுவார். நீங்கள் யாருக்கு ரொம்ப முக்கியமானவங்க? ஏசப்பாவுக்கு ரொம்ப முக்கியமானவங்க. நம்ம மற்றவங்களுக்கு ஊழியம் செய்யறதுலாம் 2வது. முதல்ல ஏசப்பா எங்களை பலப்படுத்துங்க சொல்லுங்க. ஏசப்பா எங்களை பலப்படுத்துங்க. நீங்கள் நல்ல கீபோர்டு வாசிப்பீங்க தாங்க, அப்பான்னு சொல்லி தருவேன். இப்போ கவனிங்க, சொல்லுங்க. ஏசப்பா எங்களை பலப்படுத்துங்க. ஆவியே மழையாக பொழியும் பாடுங்க, நல்லா விட்டுருங்க, அதெல்லாம் விட்டுருங்க, பாடுங்க. சரியா? பாடுங்க. ஆவியே மழையாக பொழியும் ஆவியே. ஆவியே
வெண்மையானவரே மேகஸ்தம்பமே வெண்மையானவரே மேகஸ்தம்பமே ஊற்று தண்ணீர் ஜீவனாதி ஊற்று தண்ணீர் ஜீவனாதி ஆனந்த தைலமே ஆனந்த தைலமே பனி போல பெய்யும் பரிசுத்தரே மழையாக பொழியும் ஆவியே பனி போல பெய்யும் பரிசுத்தரே மழையாக பொழியும் ஆவியே 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 மழையாக பொழியும் ஆவியே 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 மழையாக பொழியும் ஆவியே மழையாக பொழியும் அப்பா. சொல்லுங்க, மழையா பொழியும் அப்பா. உடைய வல்லமையினால, உடைய இரக்கத்தால, உடைய கிருபையால இதோ சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது. எத்தனை நன்மை, எத்தனை இன்பம். இது பெரியவங்க மட்டும் இல்லை, எல்லாரும் ஒன்று சேர்ந்தனாவே அது முடிப்பட்டது. அது ஆரோனுடைய சரசர்கள் வடிகிறது, அவனுடைய தாடிகள் அழகெடுத்த எருமோன் மேலும் சீயோன் மேலும் வல்லமை தேவன் நன்மைகள் செய்தார் ஸ்தோத்தரி வாக்குகள் மாறா கிருபைகள் தந்தார் ஸ்தோத்தரி வல்லமை தேவன் நன்மைகள் செய்தார் ஸ்தோத்தரி வாக்குகள் மாறா கிருபைகள் தந்தார் ஸ்தோத்தரி ஸ்தோத்தரி மனமே ஸ்தோத்தரி ஸ்தோத்தரி தினமே ஸ்தோத்தரி ஸ்தோத்தரி மனமே ஸ்தோத்தரி ஸ்தோத்தரி தினமே ஸ்தோத்தரி. எதிர் சொல்லும் அல்லேலூயா 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 ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா. துன்பத்தின் நேரத்தில் இன்பமாய் வந்தார் ஸ்தோத்தரி உயரத்தின் வேளையில் ஆறுதல் தந்தார் ஸ்தோத்தரி துன்பத்தின் நேரத்தில் இன்பமாய் வந்தார் ஸ்தோத்தரி உயரத்தின் நேரத்தில் ஆறுதல் தந்தார் ஸ்தோத்தரி ஸ்தோத்தரி மனமே ஸ்தோத்தரி ஸ்தோத்தரி தினமே ஸ்தோத்தரி ஸ்தோத்தரி மனமே ஸ்தோத்தரி ஸ்தோத்தரி தினமே ஸ்தோத்தரி. அல்லேலூயா 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 ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா. ஒத்தாசை அனுப்பும் பர்வதமான ஸ்தோத்தரி
சகாயம் செய்யும் கண்மலையானார் ஸ்தோத்தரி. ஒத்தாசை அனுப்பும் பர்வதமானார் ஸ்தோத்தரி. சகாயம் செய்யும் கண்மலையானார் ஸ்தோத்தரி. ஸ்தோத்தரி மனமே ஸ்தோத்தரி. ஸ்தோத்தரி தினமே ஸ்தோத்தரி. ஸ்தோத்தரி மனமே ஸ்தோத்தரி. ஸ்தோத்தரி தினமே ஸ்தோத்தரி. ஹல்லேலூயா 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 ஆமென் ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென் ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென் ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென் ஹல்லேலூயா. எல்லாம் தரம் உயர்த்து. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தப்பில்லாத கால நேரத்தில் நாங்கள் ஒருமனப்படுறோம். இதை வச்சு ஜெபம் பண்ணுவோம். நாங்கள் ஒருமனப்படுறோம். எங்களுக்கு பலன்ட்டாங்க. புது நாளுக்கு ஏற்ற புது கிருபைகளை எங்களுக்காங்க. நாளெல்லாம் நடத்துங்க. எங்களோட பேசுங்க. வல்ல வார்த்தைகள் எங்களை விடுதலையாக்கட்டும். ஆவியாயும் ஜீவனாயும் உங்களுடைய வார்த்தைகளுக்காக காத்திருக்கும். எங்களோட இடைப்படும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிறவங்க ஒவ்வொருத்தரையும் ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினாலே நம்முடைய இயேசுவின் மனைவி குடும்பத்தின் சார்பாக அன்புடன் வாழ்த்தி வரவேற்கிறோம். கைத்தட்டுங்க கைத்தட்டுங்க. தேங்க்யூ தேங்க்யூ. இப்படி தான் சர்ச்சில் ஆரம்பிச்சது. திருப்பாருடைய அனுபவமும் 2 பேர் 3 பேர் அப்படி தான் போச்சு. ஆனால் இன்னைக்கு அது உலகத்துக்கு சுவிசேஷத்தை அறிவிச்ச ஒரு சபையாக வளர்ந்து இருக்கிறது. அதே காரியத்தை ஆண்டவர் ஒட்டஞ்சத்திலையும் செய்ய வல்லவராக இருக்கிறார், உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஆமென். நீங்கள் உட்காந்துக்கலாம், அங்கே உட்காந்துருக்கலாம். பட் கவனிக்கணும். சரியா? இவங்க 2 பேரும் அங்கே வச்சுக்கோங்க. இல்லைம்மா முடியல. நீங்கள் பிரசங்கம் பண்ணணும். கைப்பிடிச்சி கூப்பிட்றாரு. கொஞ்ச நேரம் ஆகும். நம்ம தியானம் பண்ண போகிறோம். சங்கீதம் 35வது சங்கீதம் நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். சங்கீதம் 35வது சங்கீதம். என்ன இதாக இருக்குது செஞ்சுக்கலாம். நீங்கள் உட்காந்து முன்னாடி அப்போ முன்னாடி வாங்க. பின்னாடி இருந்தால் அப்போ தெரியும். மவுஸ் இருக்குது. சங்கீதம் 35வது சங்கீதம் தாவீதின் சங்கீதம். சரி தேங்க்யூ. கர்த்தாவே நீர் என் வழக்காடிகளோடு, கர்த்தாவே நீர் என் வழக்காடிகளோடு வழக்காடி என்னோட யுத்தம் மன்னர்களோட யுத்தம் பண்ணும். நல்லா க்ளோஸ் பண்ணுங்க.
கர்த்தாவே, நீர் என் வழக்காளிகளோட வழக்காடி, என்னோடு யுத்தம் பண்ணுபவர்களோட யுத்தம் பண்ணும். நீர் கேடகத்தையும் பரிசையும் பிடித்து எனக்கு ஒத்தாசையாக எழுந்து நில்லும். எல்லாரும் இந்த வார்த்தை அறிக்கை செய்யலாம். என்னை துன்பப்படுத்துகிறவர்களோடு எதிர்த்து நின்று ஈட்டியை ஓங்கி அவர்களை மறித்து நான் உன் ரட்சிப்பு என்று என் ஆத்துமாவுக்கு சொல்லும். என் பிராணனை வாங்க தேடுகிறவர்கள் வெட்கப்பட்டு கலங்குவார்களாக. எனக்கு தீங்கு செய்ய நினைக்கிறவர்கள் நாணம் அடைவார்களாக. அவர்கள் காற்று முகத்தில் பறக்கும் பதரை போல அவர்களாக. கர்த்தருடைய தூதன் அவர்களை துரத்துவானாக. அவர்களுடைய வழி இருளும் சறுக்களுமாய் இருப்பதாக. கர்த்தருடைய தூதன் அவர்களை பின்தொடருவானாக. முகாந்திரம் இல்லாமல் எனக்காக தங்கள் வலையை குழியில் ஒழித்து வைத்தார்கள். முகாந்திரம் இல்லாமல் என் ஆத்துமாவுக்கு படுகொலி வெட்டினார்கள். அவன் நினையாத அழிவு அவனுக்கு வரவும், அவன் மறைவாய் வைத்த வலை அவனையே பிடிக்கவும் கடவுது. அவனே அந்த குழியில் விழுந்து அழிவானாக. அது இங்கே வாங்க, உட்காந்து அமைதியாக உட்காந்து. அவன் நினையாத அழிவு, 8வது வசனம், அவன் நினையாத அழிவு அவனுக்கு வரவும், அவன் மறைவாய் வைத்த வலை அவனையே பிடிக்கவும் கடவுள். அவனே அந்த குழியில் விழுந்து அழிவானாக. என் ஆத்துமா கர்த்தரில் களி கூர்ந்து அவருடைய ரட்சிப்பில் மகிழ்ந்திருக்கும். சிறுமைப்பட்டவனை அவனிலும் பலவானுடைய கைக்கும், சிறுமையும் எளிமையுமானவனை கொள்ளையிடுகிறவனுடைய கைக்கும் தப்புவிக்கிறவனுக்கு ஒப்பானவர் யார் கர்த்தாவே என்று என் எலும்புகளெல்லாம் சொல்லும். கொடுமையான சாட்சிகள் எழும்பி நான் அறியாததை என்னிடத்தில் கேட்கிறார்கள். நான் செய்த நன்மைக்கு பதிலாக தீமை செய்கிறார்கள். என் ஆத்துமா திக்கற்று போக பார்க்கிறார்கள். அவர்கள் வியாதியாய் இருந்த போது ரெட்டு என் உடுப்பாய் இருந்தது. நான் உபவாசத்தால் என் ஆத்துமாவை உபத்திரவப்படுத்தினேன். என் ஜெபமும் என் மடியிலே திரும்ப வந்தது. நான் அவனை என் சிநேகிதனாகவும் சகோதரனாகவும் பாவித்து நடந்து கொண்டேன். தாய்க்காக துக்கிக்கிறவனை போல் துக்க வஸ்திரம் தரித்து தலை கவிழ்ந்து நடந்தேன். ஆனாலும் எனக்கு ஆபத்துண்டான போது அவர்கள் சந்தோஷப்பட்டு கூட்டம் கூடினார்கள். நீசரும் நான் அறியாதவர்களும் எனக்கு விரோதமாய் கூட்டம் கூடி ஓயாமல் என்னை நிந்தித்தார்கள். அப்பத்திற்காக இச்சகம் பேசுகிற பரியாசக்காரருடைய சேர்ந்து கொண்டு என் பேரில் பற்கடிக்கிறார்கள். ஆண்டவரே, எது வரைக்கும் இதை பார்த்து கொண்டிருப்பேன்? என் ஆத்துமாவை அழிவுக்கும் எனக்கு அருமையானதை சிங்கக்குட்டிகளுக்கும் தப்புவியும். மகா சபையிலே உம்மை துதிப்பேன். திரளான ஜனங்களுக்குள்ளே உம்மை புகழுவேன். வீணாய் எனக்கு சத்துருக்கள் ஆனவர்கள் என் நிமித்தம் சந்தோஷியாமலும், முகாந்திரம் இல்லாமல் என்னை பகைக்கிறவர்கள் கண் சிமிட்டாமலும் இருப்பார்களாக. அவர்கள் சமாதானமாய் பேசாமல் தேசத்திலே அமைதலாய் இருக்கிறவர்களுக்கு விரோதமாய் வஞ்சகமான காரியங்களை கருதுகிறார்கள். எனக்கு விரோதமாக தங்கள் வாயை விரிவாய் திறந்து ஆ ஆ ஆ ஆ எங்கள் கண் கண்டது என்கிறார்கள். கர்த்தாவே, நீர் இதை கண்டீர், மௌனமாயிராதையும். ஆண்டவரே, எனக்கு தூரமாகாதையும். என் தேவனே, என் ஆண்டவரே, எனக்கு நியாயம் செய்யவும் என் வழக்கை தீர்க்கவும் விழித்து கொண்டு எழுந்தருளும். என் தேவனாகிய கர்த்தாவே, உங்களுடைய நீதியின்படி என்னை நியாயம் விசாரியும். என்னை குறித்து அவர்களை மகிழ ஒட்டாதிரும். அவர்கள் தங்கள் இருதயத்திலே இதுவே நாங்கள் விரும்பினது என்று சொல்லாதபடிக்கும், அவனை விழுங்கிவிட்டோம் என்று பேசாதபடிக்கும் செய்யும். எனக்கு நேரிட்ட ஆபத்துக்காக சந்தோஷிக்கிறவர்கள் ஏகமாய் வெட்கி நாணி எனக்கு விரோதமாய் பெருமை பாராட்டுகிறவர்கள் வெட்கத்தாலும் லட்சையாலும் மூடப்பட கடவர்கள். என் நீதி விளங்க விரும்புகிறவர்கள் கம்பீரித்து மகிழ்ந்து தமது ஊழியக்காரனுடைய சுகத்தை விரும்புகிற கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக.
என்று எப்போதும் சொல்ல கடவர்கள். என் நாவு உமது நீதியையும் நாள் முழுதும் உமது துதியையும் சொல்லிக் கொண்டேன். 27வது வசனத்தை மறுபடியும் வாசிக்கிறேன். என் நீதி விளங்க விரும்புகிறவர்கள் கம்பீரித்து மகிழ்ந்து தமது ஊழியக்காரனுடைய சுகத்தை விரும்புகிற கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக என்று எப்போதும் சொன்ன கடவுள். சங்கீதம் 35வது சங்கீதம் பாருங்க, இன்னைக்கு இருக்கிற வாழ்க்கை அப்படியே அப்பட்டமா பேசுது. என்னாச்சு? சவுண்ட் வேணுமா? சங்கீதம் 35வது சங்கீதம் நம்முடைய இன்றைய கால வாழ்க்கையை அப்பட்டமாக பேசுது. இன்னைக்கு நடக்கிற விஷயத்த பல 1000 வருஷங்களுக்கு முன்பதாக நம்ம இந்த பகுதியில் எழுதப்பட்டிருக்கிறது கண்டு உண்மையில் ஆச்சரியப்படணும். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், டெல்லியில் ஒரு பெரிய போராட்டம் ஒன்று நடந்துட்டு இருக்குது. ஜந்தர் மந்தர் கிட்டத்தட்ட 20 நாட்கள் தாண்டி போகுது. ஒரு ஸ்திரத்தன்மை இல்லாத ஒரு இந்த எக்ஸாமினேஷன் சிஸ்டம் எங்களுக்கு வேணாம் அப்படின்னு நடக்கிற நிகழ்வுகளை நீங்கள் அறிஞ்சிருக்கிறீங்க. உள்ளபடி ஒரு கிறிஸ்தவனா நம்ம இதுக்கு எப்படிப்பட்ட ரியாக்ஷன் கொடுக்கணும், எப்படிப்பட்ட பதில் சொல்லணும் என்கிறது ரொம்ப முக்கியம். நம்ம எல்லாரும் போகிற மாதிரி கடந்து போயிட முடியாது. நமக்குன்னு ஆண்டவர் மேலான பொறுப்பையும் கடமையும் வச்சிருக்கிறார். பகுதியில் அப்படி வாசிக்கிறோம். சங்கீதம் 35வது சங்கீதத்தினுடைய 20வது வசனத்தில், அவர்கள் சமாதானமாய் பேசாமல் தேசத்தில் அமைதலாய் இருக்கிறவர்களுக்கு விரோதமாய் வஞ்சகமான காரியங்களை கருதுகிறார்கள். இன்னைக்கு நடந்துட்டு இருக்கிற பல விஷயங்கள்ல நம்ம இதை பார்க்க முடியும். ஏன் இந்த காலங்கள் இப்படி இருக்குது, எதனால இப்படி இருக்குது அப்படின்னு பல கேள்விகள் நமக்குள்ள எழுப்பினாலும், பல கேள்விகளை நமக்குள்ள பேசினாலும், நம்ம எல்லாத்தையும் ஒரு நல்ல தேவனுடைய பிள்ளையா வேதத்தின்படி அலசி ஆராய்ஞ்சு புரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமானது. எல்லாருக்கும் நடக்கிறது நமக்கும் நடக்குது அப்படி இல்லை, இல்லை எல்லாமே சரியாக தான் நடக்குது அப்படியும் இல்லை. ஆண்டவர் இதை குறித்து என்ன சொல்லியிருக்கிறார், இதை பற்றி வேதம் என்ன சொல்லுது, இது எந்த காலத்துக்கு அடையாளமாக இருக்குது, காலங்களையும் நாட்களையும் நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு ஆண்டவருடைய வார்த்தையினுடைய துணையோட நம்ம ஒவ்வொரு நாளும் பிரயாசப்படுறது ரொம்ப முக்கியமானது. 35வது சங்கீதம் இன்னைக்கு நடக்கிற சூழலை பற்றி நிறைய பேசுது. இங்கே உட்காந்து பொறுமையாக இந்த வசனங்களை எல்லாத்தையும் ஒன்றுன்னா வாசிக்கும் போது உங்களுக்கே புரியும். இன்னைக்கு நடக்கிற காரியத்தை ஆண்டவர் எத்தனை ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி எழுதி வச்சிருக்காரு. ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, எத்தனை நெருக்கங்கள் நம்மளை சூழ்ந்திருந்தாலும், எல்லாமே எந்த அளவுக்கு மோசமா போயிருந்தாலும், நம்ம வாசிச்சோம் அந்த வசனத்தை தான் மறுபடியும் வாசிக்க சொன்னேன். 27வது வசனம், என் நீதி விளங்க விரும்புகிறவர்கள் எம்பிரித்து மகிழ்ந்து தமது ஊழியக்காரனுடைய சுகத்தை விரும்புகிற கர்த்தருக்கு மகிமை உண்டாதாக என்று எப்போதும் சொல்ல கடவுள். எல்லாமே ஆப்போசிட்டா இருக்கிறப்ப நம்ம வாயை திறந்து பேச நினைக்கும் போதெல்லாம் நம்மளும் எதையாவது பேசிக்கலாம். இப்போ இந்த இன்ஸ்டாகிராம்ல நேற்று நிறைய போஸ்ட், எக்கச்சக்கமான போஸ்ட், சோசியல் மீடியா ஃபுல்லாமே அந்த அருமையான சமூக சேவைகளை பற்றின வார்த்தைகள் இருந்துச்சு. உண்மையிலே எனக்கும் தெரியாது, 2 நாளுக்கு முன்னாடி வரைக்கும் இப்படி ஒருத்தர் இருக்காருன்னு தெரியாது. ஆனால் இது வந்ததுக்கு அப்புறம் தான், இப்படி ஒருத்தர் இருக்காரா, அவர் இதெல்லாம் பண்ணியிருக்காரா அப்படின்ற ஒரு புரிதல். ஒரு 18 நாட்கள் அவர் சாப்பாடு இல்லாமல் கடந்ததுக்கு அப்புறம் தான் ஒரே நாட்டில் வாழ்கிற நமக்கே கொஞ்சம் புரியுது. நான் சொல்றது தப்பாக புரிஞ்சக்கூட கரெக்டாக புரியுது. நம்ம தேசத்துல ஒரு நிகழ்வு நடக்குது, இந்த நிகழ்வு நமக்கு எட்டுறதுக்கே 18 நாள் ஆயிடுச்சு. நிறைய வீடியோ போட்டிருந்த அன்பர்கள் எல்லாருமே அந்த வார்த்தையை சொன்னாங்க. எங்களுக்கே தெரியாது 18 நாள் வரைங்க, பட் இப்போதான் தெரிஞ்சோம். இனி ஷேர் பண்ணுங்க, லெட்டஸ் எக்ஸ்ப்ளோர், நம்ம சப்போர்ட் பண்ணுவோம். உண்மைதான், நல்லது. இதில் நான் ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயத்த உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அவர் அவ்வளோ வேதனைப்பட்டு நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்காக போராடுற இந்த அனுபவம் உண்மையிலே வரவேற்கத்தக்கது. நிறைய சமூக சேவைகள் செஞ்சவர். அவரோட ஸ்கூலில் என்ரோல்மெண்ட் ஆகணும்னா ஃபெயில் ஆனாதான் உள்ள என்ரோல்மெண்ட். இதெல்லாம் எனக்கு ரொம்ப அட்ராக்டிவாக இருந்தது, ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா இந்த வேலையை தான் நம்ம செஞ்சுட்டு இருக்கோம், இந்த வேலையை தான் ஆண்டவர் நமக்கு செய்கிறார். நம் பாவிகளாக இருக்கிற கிறிஸ்து நமக்காக மரித்தது நாமே.
தேவன் நம்ம வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுது. அப்போ நம்ம நம்ம பெஸ்ட்ன்னு சொல்லி எல்லாத்தையும் செய்யறவர் இல்லை. நம்மளோட எல்லாம் மொத்த லிஸ்ட்டும் தெரியும் அவருக்கு. ஆனாலும் he loves us. ஆனாலும் அவர் நம்மளை நேசிக்கிறார். அதனாலதான் நம்ம ஒவ்வொரு நாளும் இந்த தேவனை மகிமைப்படுத்துறது அவசியமானது. பாத்தீங்கன்னா இந்த சின்ன பிள்ளைங்க இவங்க உட்காந்து காலையில் எதிர்த்து இப்படிலாம் கொட்டாய் விட்டுட்டு பாட்டு பாடணுமா அப்படிலாம் ஒரு சிலர் பார்க்குற ஒரு சிலர் கேள்வி கூட எழுப்பலாம். என்னங்க சின்ன நீங்கள் ஜெபம் பண்ணுங்க பண்ணாமல் போங்க, சின்ன பிள்ளைங்களாம் உட்கார வச்சுட்டு என்னங்க எப்படி பண்ணுறீங்க? அவங்க காலையில் நல்லா ரிலாக்ஸ் பண்ண வேணாமா? பசங்க நல்லா கற்றுக் கொடுக்குறது, பிள்ளையானவனை நடக்க வேண்டிய வழியில் அவனை நடத்து. ஒருவேளை முடிஞ்சா நடத்துன்னு சொல்லியிருந்தா நம்ம ஆப்ஷனில் வைக்கலாம். பைபிள் வந்து ரொம்ப கம்பலாக சொல்லுது, ரொம்ப அத்தாரிட்டேட்டிவாக சொல்லுது, அவனை நடத்து, நடக்க வேண்டிய வழியில் அவனை நடத்து. அவன் உட்காரும் போதும் அமரும் போதும் நடக்கும் போதும் இந்த வேதத்தில் உள்ள காரியங்களை மகத்துவங்களை குறித்து பேசு அவன்கிட்ட அப்படின்னு சொல்லுவேன். ஸோ எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த உலகத்தில் நமக்கு எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வந்தாலும் நம்ம கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாகன்னு சொல்ல முடியும். எப்போ தெரியுமா? என்னுடைய நீதியை தேவன் விளங்க பண்ணுவார் நம்பும் போது. ரெண்டு விஷயம் நான் ரொம்ப முக்கியமாக பார்க்குறேன். அந்த ரெண்டு விஷயத்த நான் அதிகமாக பிரசங்கம் பண்ணுறேன். ஒன்று வந்து who we are in Christ, நாம் கிறிஸ்துவுக்குள்ள யாராக இருக்கிறோம், நம்மளோட ஐடென்டிட்டி என்ன. ரெண்டாவது எப்படிப்பட்ட நீதி நமக்கு உண்டாயிருக்கிறது, வாட் கைண்ட் ஆஃப் ரைச்சியஸ்னஸ் தட் வி ஹேவ். எப்படிப்பட்ட நீதி நமக்கு உண்டாயிருக்கிறது? தேவனுடைய நீதி. நமக்கு உண்டாயிருக்கிறது இந்த உலக பிரகாரம் மனுஷன் கொடுக்குற நீதி இல்லை. இன்னைக்கு மனுஷன் கொடுக்குற நீதி எப்படி நடக்குதுன்றதை உங்கள்கிட்ட நான் விட்டுறேன். தேவனுடைய நீதின்றது எப்படிப்பட்டது? அது இந்த உலகத்தில் இருக்கிற எப்படிப்பட்ட மனுஷனையும் தரம் உயர்த்தி, எப்படிப்பட்ட மனுஷனையும் தேவனோடு கொண்டு போய் சேர்க்கத்தக்கதாக கல்வாரி சிலுவையில கர்த்தராகி கிறிஸ்து இயேசு சிந்தின ரத்தத்தை விசுவாசிக்கிறவனுக்கு அவனுக்கு அந்த தேவ நீதி, தேவ தயவு அவனை குணப்படும்படி அவனுக்குள்ள வேலை செய்யும். என் நீதி விளங்க விரும்புகிறவர்கள் அப்படின்னு எழுதுற இந்த பதத்துல நம்முடைய சுய நீதியை பத்தி பேசல, தேவன் நமக்கு தந்த நீதியை பத்தி பேசுது. ரெண்டு விதமான நீதி. ஒன்று வந்து நான் எவ்வளோ யோகியன், நான் எவ்வளோ நல்லவன், நான் எவ்வளோ உத்தமன், நான் எவ்வளோ திறமைசாலி, நான் எவ்வளோ பண்ணியிருக்கிறேன். அந்த சமூக சேவர்கள் குறித்து பார்த்தோன்னா நிறைய ஆக்டிவிட்டிஸ் பண்ணியிருக்கிறாரு. அப்படியே மிரண்டுட்டேன் நான், என்னடா இப்படிப்பட்ட ஒரு மனுஷன் இவ்வளோ நாள் நமக்கே தெரியலையே அப்படின்னு எனக்கு ஒரு வருத்தம் கூட. அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் நேரம் ஜெபம் பண்ண ஆரம்பித்தேன். அந்த மனுஷனுக்காகவும், அந்த போராடுற ஒவ்வொரு யங்ஸ்டர்ஸ்க்காகவும், அந்த குறிப்பிட்ட பார்ட்டிக்காகவும். யங்ஸ்டர்ஸ் பாருங்க எவ்வளோ பவரில் வர்றாங்க கவனிங்க. ஆனால் இதுக்கு விரோதமாக ஒரு வல்லமை சுற்றி வேலை செய்கிறது அதுவும் உங்களுக்கு தெரியும். ஒன்றும் நிச்சயம், ஆண்டவர் எல்லாத்தையும் பார்த்துட்டே இருக்கிறவர்கள தம்முடைய நீதி விளங்கணும்னு சொல்லி நிற்கிறவங்களுக்காக, தம்முடைய நீதி மேலே நோக்கமாக இருக்கிறவர்கள் மேலே ஆண்டவர் கொஞ்சம் ஸ்பெஷல் கேர் கொடுத்தாரு, கொஞ்சம் ஸ்பெஷல் ப்ரொவிஷன் கொடுத்தாரு. நான் அதை அனுபவிச்சிருக்கேன் என் வாழ்க்கையில். ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, ஒரு 2 வீக்ஸ் முன்னாடி இன்சூரன்ஸ் கம்பெனிலேருந்து ஒரு கால் ஃபர் கொடுத்துருந்தாங்க. அப்போ நான் சரி நம்ம கற்றுக்கு சித்தமானதை செய்வோம்னு சொல்லிட்டு போயிட்டு அந்த எக்ஸாமினேஷனுக்கு ஆண்டவர் சித்தமாக எனக்கு கிடைக்கட்டும். உடனே அது என்னுடைய எக்ஸாமினேஷனில் ஃபிட் ஆகிடுச்சு. இப்போ அந்த கோடு ஒன்று ஜென்ரேட் ஆகிடுச்சு. இதை பார்க்கும்போது ரெண்டு விதமாக பார்க்கலாம். நான் இதை பார்க்கும்போது ஊழியத்துக்கான ஒரு டூலாக பார்க்குறேன். இதன் மூலமாக அநேகருக்கு நம்ம சர்வீஸ் பண்ண முடியும், அநேகருக்கு நம்ம நன்மை செய்ய முடியும். நம்ம புரிந்து கொள்ளலாம், தேவனுடைய நீதியை விளங்கணும்னு சொல்லி விரும்புகிறவங்க யாரோ அவங்க தங்கள் வாழ்க்கையில் என்னத்தை நடத்தினாலும் இதனால் நான் தேவனுக்கு என்ன செய்ய முடியும், இதனால் தேவன் எப்படி மகிமைப்படுறாரு, இதனால தேவனுடைய நாமம் என்னில் எந்த அளவுக்கு மேலோங்குகிறது, இது எல்லாத்தையும் நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். 1வது வசனம் இதுதான் இன்னைக்கு நான் இந்தியாவில் உள்ள சூழ்நிலைக்காக பண்ணுகிற ஜபம். கர்த்தாவே நீர் என் வழக்காளிகளோட வழக்காளி, என்னோட யுத்தம் பண்ணுறவர்களோட யுத்தம் பண்ணும். நம்ம யுத்தம் பண்ணுறதுக்கும் ஆண்டவர் யுத்தம் பண்ணுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. அவர் நம்மளோட யுத்தம் பண்ணணும், நமக்காக யுத்தம் பண்ணணும்னு நம்ம செய்ய வேண்டியது கர்த்தருக்கு மகிமை, கர்த்தருக்கு மகிமை, ஆண்டவரை துதிக்கிற துதி. இந்த 2 வார்த்தை ரொம்ப முக்கியம். நான் கிறிஸ்துவுக்குள்ள யாராக இருக்கிறேன், நான் யாருன்னு கேட்டால் நான் 1000 காரணம் சொல்லுவீங்க. உங்களை நீங்கள் யாருன்னு கேட்டால் நீங்களும் வழக்கம் சொல்லுவீங்க. நான் இவருக்குள்ள, நான் இந்த ஊருக்காரன், நான் இந்த மொழி பேசுகிறேன் அப்படின்னு சொல்லுவீங்க. அதெல்லாம் உரம் வச்சுருங்க. கிறிஸ்துவுக்குள்ள நீங்கள் யார்? கிறிஸ்துவுக்குள்ள நான் தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறேன், நான் தேவனுடைய மகத்துவங்களை இந்த உலகத்துக்கு அறிவிக்கிற அவருடைய ஊழியக்காரனாக இருக்கிறேன், தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறேன். இந்த ஸ்டாண்டு தான் மேலான ஸ்டாண்டு, இதுக்கு மேலே வேறு எதுவுமே கிடையாது. அதனால் இப்படிப்பட்ட மேலான ரகத்தை உள்ளவங்களாக நம்ம இருக்கிறோன்றது புரிஞ்சிச்சுன்னா இந்த கீழான காரியத்தை குறித்து எண்ணமே நமக்கு வராது. 2 Corinthians 5:17 இப்படி வாசிக்கிறோம். If anyone is in Christ, he is a new creation. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டி. கொஞ்சத்தை இதை மேக்கப் பண்ணி வைக்கிறது இல்லை, அவனை புது சிருஷ்டியாக வைக்கிறான். அவனுடைய பலம், அவனுடைய ஆளுமை, அவனுக்கு உண்டாயிருக்கிற ரிசோர்சஸ், ஆதாரங்கள்
அவனுக்கு உண்டாயிருக்கிற பாதைகள் எல்லாமே டிஃப்ரெண்ட்டு. இந்த உலகத்துக்கும் அவனுக்கும் இருக்கிற ஸ்டாண்டர்ட் பார்த்தா வேற லெவலில் இருக்கும். உலகத்தில் வாழ்கிறான், ஆனால் உலகத்துக்கு உரியவனா இல்லை, தேவனுக்கு உரியவனா வாழ்கிறான். நம்ம செய்ய வேண்டிய வேலை என்ன? கர்த்தருக்கு மகிமை எப்போதைக்கு சொல்லணும்? நம்ம வாழ்நாளெல்லாம் சொல்லணும். நான் உயிரோடு இருக்க மட்டும் கர்த்தரை துதிப்பே, நான் உள்ள அளவும் என் தேவனை கீர்த்தனம் பண்ணுறேன். அது வந்து நம்முடைய இருதயத்தினுடைய தாகமாகவும் பாரமாகவும் மாறி போயிடுது. ஏன்னா இந்த உலகத்தில் இருக்க எல்லாமே எனக்கு எதிர்த்து வரும்போது எனக்கு ஆதரவாக நின்றவர் நீங்கள் தானே. நான் உங்களை துதிக்காமல் யாரை துதிக்க முடியும்? உங்களை உயர்த்தாமல் யாரை உயர்த்துறதுக்கு தகும் என்கிற அந்த ஒரு வைராக்கியம் இருதயத்துக்குள்ள வந்து எல்லா யங்ஸ்டர்ஸுக்கும் இந்த வீடியோ வழியாக, இந்த லைவ் செஷன் வழியாக, இந்த சண்டே சர்வீஸ் மூலமாக வைக்கிற விண்ணப்பம், ஒரு பெட்டிஷன் என்னென்னா, உங்களுடைய ரிசோர்ஸஸை உங்களோட சொந்த பேலனில் கொண்டு போயிடாதீங்க. உங்களோட சொந்த பேலனில் போனீங்கன்னா கொஞ்சம் ஓடுற மாதிரி இருக்கும். சில இடத்துல அது பவர்லெஸ் ஆன மாதிரி ஆகிடும். என்ன செய்ய போகிறோம், எப்படி செய்ய போகிறோம், யார் சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படி ஆகிடும். உங்களுடைய பேலனில் தேவனுடைய பேலனை ஆட் பண்ணுங்க. அது ரொம்ப பெரிய பேலனாக மாறிடும். மிகப்பெரிய கோலியாத்து 40 நாள் வந்து சவால் விட்டுட்டு இருக்காங்க. இது இன்னைக்கு அதை 20 நாள், நம்ம இந்தியாவில் அங்கே 40 நாள் டெய்லி வந்து சவால் விட்டுட்டே இருக்கிறார். 2 சாமுவேல் 17 சவால் விட்டுட்டே இருக்கிறாரு. எல்லாம் கேட்க தான் முடியுது ஒழிய யாரும் அவனுக்கு ரெஸ்பாண்ட் பண்ண முடியல. ஏன்னா அவன் அவ்வளோ பெரிய பலசாலியா தெரியுறான், பராக்கிரமம் உள்ளவனா இருக்கிறான், பார்க்கறதுக்கே மிரட்டுற மாதிரி இருக்கான். அங்கே ஒரு சின்ன பையன், ஒரு குட்டி தம்பி, இப்போ உட்காந்து கேட்டீங்களா ஏன் குட்டி தம்பின்னு, இந்த மாதிரி ஒரு சின்ன ஆள், அவர் என்னங்க நடந்துட்டு இருக்கு அப்படின்னு கேட்குறாரு. போறாரு, போய் நான் அந்த வேலையை பார்க்குறேன். ராஜா சொல்றாரு, எப்போ நீ சண்டை போடணும்னு கிளம்பிட்ட, நான் உனக்கு என்னோட டைப்லாம் தரேன். இது வந்து தலையை பாதுகாக்கும், இது வந்து உடம்பை பாதுகாக்கும், இது காலை பாதுகாக்கும். இந்த சரித்திரம் உங்களுக்கு தெரியும், அதனால நான் அப்படியே கொண்டு போயிடுவேன். அவன் எல்லாத்தையும் மாட்டி பார்க்குறான், ஒன்றும் செட் ஆக மாட்டேங்குது. அவன் பூராத்தையும் கலத்தி போட்டேன். இல்லை சார், இது எனக்கு சரி வராது. எனக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கிற பலனை கொண்டு, அந்த வார்த்தை ரொம்ப முக்கியமான வார்த்தை, அதை வாசிச்சிடலாம். ஏன்னா அது இன்னைக்கு தேவையான ஒரு வார்த்தை. 2 சாமுவேல் 17 அதிகாரம், 2 சாமுவேல் 1 சாமுவேல் 17 அதிகாரம். எஸ், 1 சாமுவேல் 17 அதிகாரம் 45வது வசனம். அதுக்கு தாவீது பெலிஸ்தீனை நோக்கி, பிரச்சனையை பார்த்து, போராடுறவனை பார்த்து, நம்ம கூட சண்டை போடுறவனை பார்த்து, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய். நீ பட்டயத்தோட ஈட்டியோட கேடகத்தோட, இன்னைக்கு நடந்துட்டு இருக்கிற சம்பவம் உங்களுக்கு புரிஞ்சா நல்லது. இதுக்கு மேல நான் விளக்கமா சொல்ல விரும்பல. எல்லா ப்ரொடெக்ஷனோடையும் எல்லா பாதுகாப்போடையும் நீ என்கிட்ட வர. நானும் நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்திலே உன்னிடத்தில் வருகிறேன். நீ எல்லாத்தையும் உன்னோட பலனை கொண்டுட்டு வர்ற, ஆனா நான் தேவனுடைய பலத்தினால உன்கிட்ட வர்றேன் அப்படின்னு பேசுறேன். இந்த வார்த்தை கொஞ்சம் கவனிங்க. இந்த உலகத்தினுடைய மொத்த ஃபோர்ஸஸும் ஒன்று சேர்ந்தாலும், இந்த வார்த்தையை உங்கள்ட்ட சொல்றேன், உங்களுடைய விசுவாசத்தினுடைய வளர்ச்சிக்கு எதுவாக சொல்றேன். இந்த உலகத்தினுடைய மொத்த ஃபோர்ஸஸ் ஒன்று சேர்ந்தாலும் இஸ்ரேல் இராணுவத்துக்குன்னு ஒரு தனி பலம் இன்னைக்கு வரைக்குமே இருக்கு. அமெரிக்கா இஸ்ரேல் சேர்ந்து வேலை செய்கிறாங்க. இந்த எகிப்தில் அந்த ஈரானில் இருக்கிற ஹார்மோஸ் நீரினை திறக்கணும், அது எங்கே கண்ட்ரோலுக்கு வரணும் அப்படின்னு போராடுறாங்க. இது ஒரு பக்கம் இருக்கட்டுமே, இதில் எது சரி எது தப்பு, எவ்வளோ பிரச்சனைகள், எவ்வளோ போராட்டங்கள், இதெல்லாம் யோசிச்சு பார்த்தோன்னா மனசு ரொம்ப வேதனைப்படும். நான் சொல்ல வர காரியத்தை கொஞ்சம் கவனிங்க. இதெல்லாம் சரியா அப்படி கேள்வி கேட்டீங்கன்னா நிச்சயமா சரி கிடையாது. ஆனால் கடைசி நாட்கள் இப்படிப்பட்ட நாட்களாக இருக்கும்னு வேதம் சொன்னது இன்னைக்கு நடந்துட்டு இருக்குது. இதுல இஸ்ரேல் ராணுவம் தன்னை கட்டமைச்சிருக்கிற விதத்தை பத்தி இந்த அவங்களுடைய கொடியில டேவிட் இருப்பாங்க, கிங் ஆஃப் டேவிட், தாவீதனுடைய அந்த ஸ்டார் போட்டிருப்பாங்க. இது தாவீதனுடைய ஒரு செய். நீ நிந்திச்ச தேவனுடைய நாமத்தில் நான் உன்னிடத்துல வரேன். நீ மொத்த ஃபோர்ஸஸோட வந்தாலும் எங்களை ஒன்றும் பண்ண முடியாது. அதே ஸ்டாண்டர்ட்ல இன்னைக்கு வரைக்கும் மெயின்டைன் பண்றாங்க. நம்மளோட இந்தியா சுதந்திரம் அடைஞ்சது 1947. 1948 தான் இஸ்ரேல்ன்ற ஒரு கண்ட்ரியே உருவாகுது. கிட்டத்தட்ட 200 வருஷங்களுக்கு நாடு இல்லை, மொழி இல்லை, லாங்குவேஜ் இல்லை, மக்கள் சிதறடிக்கப்பட்டு போனாங்க.
யாரும் இல்லை, எங்கேயும் இல்லை. தேவனுடைய வார்த்தையின்படி அப்படி ஆயிடுச்சு. ஒரு குறிப்பிட்ட காலத்துல ஆண்டவர் கூட்டி சேர்ப்பேன்னு சொன்ன வார்த்தையின்படி கூட்டி சேர்க்கிறார். எதுக்கு ஆண்டவர் அவங்க மேல அவ்வளவு அன்பு வச்சா தெரியல. அவங்க மேல அப்படிப்பட்ட அன்பு வச்சிருக்கு. அவங்களை அப்படிப்பட்டவங்களா பாக்குறாரு. நம்ம உலகத்துல இருக்கிற மற்ற எல்லாரையும் புறஜாதிகள்னு வேதம் சொல்லுது. ஆனா இஸ்ரவேல் மக்களை சொல்லும் போது தம்முடையவர்கள்னு சொல்லுது. ஏன் ஆண்டவர் அப்படிப்பட்ட அன்பு வச்சாரு தெரியல. ஆனா அப்படிப்பட்ட விசேஷமான அன்பு அந்த அந்த தேசத்துல இருக்கிற அந்த குடிகள் மேல ஆண்டவர் வச்சிருந்தார். அதனுடைய விளைவாதான் அந்த சந்ததியிலே இயேசு கிறிஸ்து பார்க்கிறார். அவர் உண்மையிலே ஆண்டவர் உலகத்தில் இருக்க எல்லாரும் நேசிச்சவரா இருந்தா இந்தியாவில பிறந்திருக்கணும், அல்லது வேற ஏதாவது கண்ட்ரில பிறந்திருக்கணும். அப்படி நமக்குள்ள பல கேள்விகள் இருக்கலாம். உலகத்தினுடைய மையமா அறியப்படுற அந்த இடத்த குறிச்சிங்கன்னா அது வந்து பெத்லகேம். அப்படிப்பட்ட இடத்தை ஆண்டவர் தெரிந்து கொண்டு பிறக்கிறார். அப்படிப்பட்ட விதத்துல ஜனங்களை நேசிக்கிறார். இப்போ பழைய உடன்படிக்கைன்னு கேள அவங்களுக்கு விசேஷமான அன்பு. புதிய உடன்படிக்கைன்னு கேள புதிய உடன்படிக்கைன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய மரணம், அடக்கம், உயிர்த்தெழுதல் நடந்த பின்னாடி அவங்களுக்கு என்ன பவர் இருக்குதோ அதே ஈக்குவலண்டான பவர் நமக்கு இருக்குது. அவங்களுக்கு என்ன மரியாதை இருக்குதோ அதே ஈக்குவலண்டான மரியாதை நமக்கு இருக்குது. ஏன்னா வசனம் சொல்லுது, பிதாவை எங்கும் தொழுது கொள்ளும் காலம் வரும். முதல்ல வந்து கடவுளை தொழுது கொள்ளணும்னா அங்கதான் போகணும். ஆனா இப்ப அப்படி இல்லை. எங்க நம்ம கூப்பிட்டாலும் தேவனுடைய வல்லமை, தேவனுடைய ஆளுமை நம்மளை நடக்கும். சில பகுதிக்கு வாங்க. இந்த கோலியாத்துக்கு முன்னாடி தாவீது சொல்றான், நீ நிந்தித்த தேவனுடைய நாமத்துல வர்றேன். நீ வந்து படைகளெல்லாம் வச்சுட்டு வர்றேன், நான் தேவனுடைய நாமத்துல வர்றேன். இன்னைக்கும் பாத்தீங்கன்னா 1948 ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் தி பெஸ்ட் மிலிட்டரி ஃபோர்ஸ் இன்னி இந்த உலகத்துல இருந்து பெஸ்ட் மிலிட்டரி ஃபோர்ஸ் இறந்து சிறந்த விமானப்படை யார்கிட்ட இருக்குதுன்னா இஸ்ரேல். சிறந்த கப்பற்படை யார்கிட்ட இருக்குதுன்னா இஸ்ரேல். சிறந்த ராணுவ உட்கட்டமைப்பு யார்கிட்ட இருக்குதுன்னா இஸ்ரேல். இன்னைக்கு பாத்தீங்கன்னா உலக நாடுகள் எல்லாம் அவங்களுடைய டெக்னாலஜியை கடன் வாங்குறாங்க. அவங்களுடைய நாலேஜ், நம்ம யூஸ் பண்ற கூகுளா இருக்கட்டும், நம்ம யூஸ் பண்ற எந்த ப்ராடக்டா இருக்கட்டும், எல்லாத்துலயும் உள்ள இன்வெஸ்டர்ஸ் யாருன்னு கேட்டா இஸ்ரேல் மக்கள். எப்படி அப்படிப்பட்ட ஒரு விசேஷமான ஞானம் அவங்களுக்குள்ள, எப்படி அவங்களுக்குள்ள விசேஷமான புரிந்து கொள்ளும். என்னோட ஃப்ரெண்டு அந்த ஸ்டடி ரிலேட்டடான அனாலிசிஸ் நிறைய பண்றாங்க. நம்ம எல்லா கல்வி முறைகள் இருக்குது. நம்ம இந்த கல்வி முறைகள் அவங்களோட பிரில்லியன்ஸ் மட்டும் எப்படி அப்படி இருக்குது. அப்படி பார்த்தீங்கன்னா 8 வயசு வர்றதுக்குள்ள அவங்களுக்கு அந்த முழு பைபிளையும் சொல்லி கொடுத்துருவாங்க. டோரா 5 ஆகமங்கள், ஆதியாகமம், யாத்திராகமம், லேவியராகமம், என்னாகமம், உபாகமம். நம்முடைய மூதாதையர்கள் எப்படி வாழ்ந்தாங்க, வந்தாங்க, போனாங்க, ஆண்டவராகிய தேவன் அவங்களுக்கு எப்படிலாம் உதவி செஞ்சாரு, இதெல்லாம் அவங்களுக்கு கற்றுக் கொடுக்குறாங்க. அவங்களுக்கு 10 கட்டளைகளை கற்றுக் கொடுக்குறாங்க. சின்ன பிள்ளைங்க தானே விட்டுறல, அவங்கள உருவாக்குறாங்க. அவங்கள உருவாக்குறது நிமித்தம் அங்க நாட்டில் அவங்க என்ன படிப்பு படிச்சாலும் அவங்க கட்டாயம் 2 வருஷம் ஆர்மியில வேலை செய்யும். எல்லாருக்கும் பிஸ்டல் பிடிக்க தெரியும். ஒரு சின்ன எண்ணிக்கையிலான ஒரு நாடு. நம்ம தமிழ்நாடுடைய மொத்த மக்கள் தொகையும் அவங்களுடைய மக்கள் தொகையும் ஏறத்தாழ பொருந்திடும். அப்படிப்பட்ட ஒரு நாடு இன்னைக்கு உலகத்தை ஆளக்கூடிய அளவுல உயர்ந்திருக்கிறது அப்படின்னா ஒரு விஷயம், தேவனுக்கு பயப்படுறது. அவங்க செய்கிறது எல்லாம் சரியா தப்பா அதை பத்தி நான் பேசல. அதை பத்தி பேசினா அது ஒரு பெரிய ஒரு ஹிஸ்டரியா போகும். இந்த நாட்கள்ல நம்ம ஜெபம் பண்ண வேண்டிய, ஆண்டவரே சீக்கிரத்துல ஒரு தீர்வு வரட்டும், உலகம் முழுசும் சமாதானம் வரட்டும், ஒரு நீதிமன்றத்தை இறக்க செய்வேன்னு சொன்னீங்க, செய்யுங்கப்பா. கடைசி நாட்கள் இப்படிலாம் வரும்னு சொன்னீங்க, நடக்குது, எங்களால தாங்க முடியல, இறக்கம் செய்யுங்க. ஆண்டவர்கிட்ட கேட்கலாம். 1 சாமுவேல் 17 கோலியாத்துக்கு முன்னாடி தாவீது இப்படிப்பட்ட வார்த்தையை சொல்றான், நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்திலே உண்டத்திற்கு வருகிறேன். ஆண்டவருடைய நாமத்துல போய் நிக்கிறதுன்றது சாதாரண விஷயம் இல்லை, அது ரொம்ப ஸ்பெஷல். யார் போன அனுப்புனது அப்படின்னு ஒருத்தர் கேட்கிறாருன்னு வைங்களேன். ஏதோ ஒரு வேலையா போறீங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாரோ ஒருத்தர் முக்கியமான ஒரு பொறுப்புல இருக்கிறாங்க, இவர் என்ன அனுப்புனது சார்னா அதுக்கேற்ற அளவுக்கு ஸ்பீடா வேலை நடக்கும். நான் வெளிப்படையா சொல்றேன், அந்த அளவுக்கு டிரான்ஸ்பரண்டா இருக்கும் வேலை. தமிழக அரசனுடைய பாதைகள் எல்லாத்தையும் நம்ம கவனிக்கிறோம். ஒரு லஞ்சத்துக்கு எதிராக, ஊழலுக்கு எதிராக ஒரு தைரியமான ஒரு ஸ்டேட்மெண்ட், ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். வேதத்துல ஆண்டவர் சொன்னபடி நீதிக்காக வைராக்கியம் கொடுக்கிற ஒரு கூட்டம் எழுந்தது. ஒரு சந்ததி அவரை சேவிக்கும், ஒரு சந்ததி அவரை நம்பும், ஒரு சந்ததி அவரையே நாடும். ஸோ இன்னைக்கு இருக்கிற எல்லா யங்ஸ்டர்ஸும் இந்த காரியத்தை நம்ம மனசுல நிறுத்தலாம். நம்முடைய பலன் வரும்போது வெறுமனே நம்முடைய பலனோட இல்லாம நமக்கு மேல ஒரு அப்பாற்பட்ட ஒரு பெரிதான தேவனுடைய வல்லமை இருக்கு. அந்த வல்லமைக்குள்ள நம்மளை வலுப்படுத்தி கொள்வோமானா இந்த உலகத்தினுடைய எந்த வல்லமையும், நான் சொல்றேன், அப்படிப்பட்ட பெஸ்ட் ஃபோர்ஸா இருக்கிற பெஸ்ட் ஃபோர்ஸ் கூட தேவனை முழுசா நம்பி நிக்கிற மனுஷன் நிக்க முடியாது. தேவை என்னன்னா முழு இருதயத்தோட, முழு ஆத்மாவோட, முழு சிந்தையோட
தேவனில் அன்பு கொள்கிற அந்த அனுபவம், தேவனுக்காக வைராக்கியமாக வாழ்கிற அந்த ஒரு அனுபவம் எனக்கு ரொம்ப முக்கியம். நமக்கு சின்னதாக ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா என்ன சொல்லிடுறோம்? ஆண்டவரே ஐயா முடியல என்னையா அப்படின்றோம். நம்ம நம்பிக்கையும் நம்முடைய நோக்கமும் தேவனா இருக்கும்போது, நம்முடைய நீதி அவரா இருக்கிற புரிதல் இருக்கும்போது நம்ம எப்படி தோத்துக்க முடியும்? புரிந்து கொண்டவர்களா? ஒரு வசனத்தை நம்ம ஆச்சரியம் நம்ம நிறைவு செய்யலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரம் 19வது அதிகாரம் முழுசும் ஆண்டவர் எப்படி சிலுவையில் வேதனைப்படுறார் என்பதை குறித்து பார்க்கிறோம். இதுக்கு முந்தின அதிகாரம் தொடர்ச்சியாக போகிறது. எல்லாத்தையும் நீங்கள் உட்காந்து ஒருவேளை படிக்கல அப்படின்னா ஒரு செக்ஷனில் உட்காந்து படிக்கலாம். ஒரே செஷனாக 1வது அதிகாரத்தில் ஆரம்பிச்சு வந்தீங்கன்னா அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒரு காரியத்தை தொட்டுட்டு பாதியில் விடுறது விரும்பலை, அதை முழுசாக முடிக்கணும்னு நான் விரும்புகிறேன். சரி, நம்ம இந்த இடத்துல நிறுத்தலாம். அடுத்த வாரம் இதை பற்றி நம்ம ஆரம்பிக்கலாம். நமக்கு தேவன் உதவி செய்ய வல்லவராயும் நல்லவராயும் இருக்கிறார். அவருடைய நீதியை நம்முடைய வாழ்க்கையில அவர் விளங்க பண்ணுகிற தேவனா இருக்கிறார். என்னுடைய வாழ்க்கையில் அவருடைய நீதி விளங்கும். அவருடைய நீதி எப்படிப்பட்டது? அவருடைய நீதி எனக்கு என்ன செஞ்சிருக்குது? இதை நினைச்சு பார்த்தோன்னா ரொம்ப ஸ்பெஷல். அவருடைய நீதி ஒரு மனுஷனை தகுதிப்படுத்தும் போது எந்த நீதியும் இவனை எப்படி தகுதிப்படுத்தணும்னு கேட்க முடியாது. அவருடைய வல்லமை ஒரு மனுஷனை பலப்படுத்தும் போது வேற எந்த வல்லமையும் அவனை மேற்கொள்ள முடியாது. கேட்கலாம், உங்களுடைய நீதியினால உங்களுடைய வல்லமையால என் வாழ்க்கை அலங்கரிக்கப்படட்டும், என் வாழ்க்கை அலங்கரிக்கப்படட்டும். மனுஷன் பார்க்கறபடி இல்லை, நீங்க பார்க்கறபடி. மனுஷன் யோசிக்கிறபடி இல்லை, நீங்க யோசிக்கிறபடி. இடத்துல வர்றேன். நன்றி ஆண்டவரே. என் நீதியை வெளிச்சத்தை போலாக்குவி, என் நியாயத்தை பட்ட பகல் போலாக்குவி. என் நீதியை வெளிச்சத்தை போலாக்குவி, என் நியாயத்தை பட்ட பகல் போலாக்குவி. உமக்காய் காத்திருப்பேன், உம்மையை பற்றிக் கொள்ளுவேன். உம் வார்த்தையால் திருப்தியாவே, உம் சமூகத்தில் அகமகிழ்வேன். உமக்காய் காத்திருப்பேன், உம்மையை பற்றிக் கொள்ளுவேன். உம் வார்த்தையால் திருப்தியாவே, உம் சமூகத்தில் அகமகிழ்வேன். ஏசையா ஏசையா ஏசையா, என் நீதி நீர்தானையா. ஏசையா ஏசையா ஏசையா, என் நீதி நீர்தானையா. யெகோவா ஷித்தீனோ நீர்தானையா, எங்கள் நீதி தெய்வம் நீர்தானையா. யெகோவா ஷித்தீனோ
எங்கள் நீதி தெய்வம் நீதானையா. தகப்பனே, நாளுக்காய் நன்றி. என்னுடைய நீதியை வெளிச்சத்தை போல அக்கிறவர், பட்டப்பகல் போல எங்கள் நீதியை விளங்க செய்கிறவர். இந்த தேசத்தினால இறக்கம் உண்டாகட்டும். விசேஷமா எல்லா யங்ஸ்டர்ஸ் மேல, இளைஞர்கள் மேல ஒரு பெரிய பாதுகாவல் உண்டாகட்டப்பா. ஏராளமான படைபலம் உள்ள இந்திய மக்கள், என்னுடைய இளைஞர்கள் நினைவு கூறுங்கப்பா. யாரும் வன்முறையில போயிடக்கூடாது. எல்லாரும் சாந்தம் அமைதலும் உள்ளவர்களா காரியங்களை முடிக்கக்கூடிய ஞானத்தை தாங்கப்பா. ஒவ்வொரு கவர்மெண்ட் அபிஷியல்ஸ்குள்ளேயும் ஒரு உணர்வு உண்டாக்குங்க, ஞானமா ஹேண்டில் பண்ண. தேசம் காக்கப்படணும். அந்த வீணான ரீதியில ஜனங்கள் மறிக்கிற அனுபவம் வேணும். இந்த நீட் தேர்வுனால எத்தனையோ உயிரிழப்புகள். என்னுடைய எஜுகேஷனல் மினிஸ்டர் அவங்க தன்னுடைய காரியங்களை கரெக்டா செய்யணுமே. அதிகாரத்தில் உள்ள ஒவ்வொருவரும் சரியா காரியங்களை செய்யணுமே. மனதிறங்கப்பா. இந்த தேசம் சந்திக்கப்படட்டும், என்னுடைய மக்கள் பாதுகாக்கப்படட்டும். சொன்ன நில்லுங்கப்பா. ஒரு சின்ன கூட்டமா, சின்ன சபையா நோக்கி பார்க்க பரலோகத்தின் இரக்கங்கள் எங்களுக்கு கிடைக்கிறதுக்காக நன்றி. உடைய தயவை எங்க வாழ்க்கையில கட்டளையிட்டுகிறதுக்காக நன்றி. உடைய நீதியை விளங்க பண்ணுங்கப்பா. உடைய நீதியை விளங்க பண்ணுங்க. மொத்த இறுதியும் உள்ளவர்களா என்னுடைய நாமத்துக்கு சாட்சியை வாழ்ந்து காண்பிக்க பகிர்ந்தார். அது கேட்ட வார்த்தையின்படி எங்கள் நீதியை விளங்க பண்ண உண்மையுள்ளவர். எங்கள் நீதியை விரும்புகிறவங்க ஆண்டவரே, நாங்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டவர்களா எங்களை நோக்கி எங்களை உயர்த்துவோம். உண்மையே நோக்கி பார்ப்போம். எங்கள் பலன் உம்மோடு, எங்கள் நம்பிக்கை உம்மோடு, எங்கள் எல்லாம் உம்மோடு அப்பா. இதை எல்லாமா இருந்தால் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்களோடு கத்திரிக்கிட்ட கொடுக்குற நேரம் நம்முடைய சமூகங்களை நாங்கள் எடுத்துக்கொள்வோம். நேரங்களில் பார்க்கிறவங்க நீங்கள் ஆண்டவருக்காக கொடுக்க விரும்பினால் நம்முடைய ஜிபே, ஃபோன்பே, வாட்ஸ்அப்பில் உள்ள மற்ற விவரங்கள் மூலமாக, நம்முடைய பேங்க் அக்கௌண்ட்ஸ் மூலமாக நீங்கள் கர்த்தருடைய ஊழியத்தை தாங்க முன் வரலாம். அதற்கான பிரதிபலனை கர்த்தர் உங்களுக்கு தருவார். நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த வார்த்தைகளை அறிக்கை செய்து கொடுக்கலாம். கர்த்தரின் மெய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுலகங்களை மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அவரின் ஆத்மாவை தேர்ச்சி அவருடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதையில் நடத்துகிறார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் அல்லாமல் பயப்படுவேன். தேவரே, என்னோடு கூட இருக்கிறேன். உடைய கோலும் உடைய தடைகளை தேற்றுவேன். சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையில் அபிஷேகம் பண்ணுகிறேன். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் ஜீவனுடைய நாளெல்லாம் நன்மை கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நாட்களாய் நிலைத்திருப்பேன். God bless you. மீண்டும் அடுத்த சர்வீஸ்ல சந்திக்கிறேன்.